ஹலோ ஜேஎஃப்எம் வியூஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க. நம்புறேன் எல்லோரும் நல்லா இருக்கும். இன்றைக்கி நமக்கு பிடிச்ச பிரியாணி சீரியஸில் எங்கே வந்து வீடியோ பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா டிஎல்எஃப் நைட் பிரியாணி தான். நேற்று வந்து ஆக்சுவலாக நமக்கு பிடிச்ச பிரியாணி சீரியஸில் இது வந்து 3வது வீடியோ. 2வது வீடியோ வந்து நம்ம வந்து எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணியில் பண்ணியிருக்கோம் ஆஃபீஸ் கொலீக்ஸோட. அவங்க வந்து இங்கே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதான் இங்கே வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாட்டி இங்கே கிராஸ் பண்ணி போயிருக்கேன். பட் இங்கே வந்து ட்ரை பண்ணதில்லை பிரியாணி. இன்றைக்கி ரொம்ப மழை பெய்யுது, இருந்தாலும் பரவாயில்ல வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் உங்களுக்கு சொல்லலாம்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்திருக்கேன். நான் மேலே போய் வாங்கிட்டு வீட்டில் போய்ட்டு ரிவ்யூ பண்ணிட்டு சொல்கிறேன். அப்போ தான் கம்ஃபர்டபுளாக சொல்ல முடியும். நம்மளுக்கு வந்து எல்லாமே வச்சு பொறுமையாக சாப்பிட்டு சொல்ல முடியும். ஏன்னா மழை வேறு பெய்யுதா, நாங்கள் வண்டியில் தான் வந்திருக்கோம். இங்கே இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணோன்னா ரொம்ப மழை பெய்ச்சுன்னா கஷ்டமாயிடும். அதனால் போயிட்டு நான் பிரியாணி வாங்கிட்டு சிக்கன் பிரியாணி தான் வாங்க போகிறேன். என்ன ஏதுன்றதை நான் வீட்டில் போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன். போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஆனால் மட்டன் பிரியாணி இருக்கா? சிக்கன் மட்டும்தாங்க. ஆனால் இது என்ன சைடிஷ் தான்? சிக்கன் பொடி மாஸ். சிக்கன் பொடி மாஸ். இது ஒன்று ஒரு சிக்கன் பிரியாணி. இதுனா பெப்பர் சிக்கன். இது ஒன்று இது ஒன்று இது ஒன்றுண்ணா. டோட்டல் எவ்வளோண்ணா? 300. ஆனால் ஒரு சிக்கன் பிரியாணி ஆக்சுவலாக நம்ம வாங்கியிருக்க சிக்கன் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி வந்து 160. அப்புறம் 2 சைடிஷ் வாங்கியிருக்கோம். ஒன்று 140. சைடிஷ் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். சிக்கன் பிரியாணி வாங்கியாச்சு. சாப்பிட்டா இங்கே வந்து சாப்பிட்லாம். பட் நம்ம வீட்டுக்கு போய்ட்டு கம்ஃபர்டபுளாக சாப்பிட்லாம். வீடியோலாம் எடுக்க பர்மிஷன் வாங்கியாச்சு. அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே வீட்டுக்கு போயிடலாம். மழை பெய்யுது, அவங்க வேறு வெளில நிற்கிறாங்க. விஜித்தும் வாங்கிச்சோம். நம்ம வந்து வாங்கிட்டு வீட்டில் போய்ட்டு பொறுமையாக சாப்பிட்டு ரிவ்யூ கொடுக்கலாம். ஜேஎஃப்எம் வியூஸ் ஒரு வழியாக நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போரூர் டிஎல்எஃப் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் தான் இந்த கடை இருக்குது. கடை பேரே டிஎல்எஃப் நைட் பிரியாணி தான். நான் போகும்போதும் பார்ப்பேன். ஆக்சுவலாக இங்கே ஒரு நாள் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டேன். பட் சாப்பிட்றதுக்கு டைம் கிடைக்கல. இந்த பிரியாணி ரிவ்யூ மூலியமாக நம்மளுக்கு வந்து ஒரு டைமும் கிடச்சிருக்கே. சாப்பிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை சொல்ல போகிறேன். ரீசெண்டாக வந்து நம்ம சீரியஸ் பிரியாணியில் வந்து இது வந்து 3வது ரிவ்யூ வந்து நான் போடுறது. 2வது ரிவ்யூ வந்து எங்கே எடுத்தோம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் ஹைதராபாத் பிரியாணியில் வந்து எடுத்தோம். அங்கே என்னோடய ஆஃபீஸ் கொலீக்ஸோட போயிருந்தேன். அவங்க வந்து இங்கே வந்து டேஸ்ட் பண்ணியிருப்பாங்க போல், நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி, அதுதான் நம்ம டேஸ்ட் பண்ணி சொல்லலாம். எவ்வளோ என்ன ப்ரைஸில் இருக்குது, எவ்வளோ குவான்டிட்டியில் இருக்குது, எப்படி இருக்குன்றத உங்களுக்கு நான் சொல்ல போகிறேங்க. அங்கே போய் பார்த்தோன்னே இந்த ஒரு 2 சைடிஷ் எனக்கு பிடிச்சிச்சு. அந்த 2 சைடிஷும் வாங்கியிருக்கேன். என்னென்னன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுவும் எப்படி இருக்குன்றதை சொல்கிறேன். ரொம்ப ஹாட்டாகவே இருக்குது. பெப்பர் சிக்கன் ஒன்று வாங்கியிருந்தேன். பாடி இது வந்து பெப்பர் சிக்கன். இதோட ப்ரைஸ் என்னன்றதை உங்களுக்கு நான் கடைசி சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முட்டை பொடி மாஸ் இருக்கு இல்லையா, அதிலே வந்து சிக்கன் 65 மாதிரி ஒன்று இருக்குது, அதுவும் வாங்கியிருந்தேன். அது ரெண்டும் எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு சொல்கிறேன். ரொம்ப ஆர்வமாக இருக்குது. மழை வேறு பெய்யுதா, அப்படியே சூப்பராக இருக்கும் சுட சுட சாப்பிட்டோன்னா. இது எல்லாமே வந்து லேட் நைட் நான் சாப்பிட்றேன். நீங்கள் யாரும் லேட் நைட்னா சாப்பிடாதீங்க. நீங்கள் எதாவது சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே சாப்பிட்டுங்க. ஆனால் பிரியாணி கடை பேரே நைட் பிரியாணி கடை தான். எனக்கு கொஞ்சம் லைட்டாக உப்பு கொஞ்சம் அதிகமான மாதிரி இருக்குது. அதுக்கு நான் சூடாக சிக்கன் சாஃப்டாக இருக்கும். உப்பு மட்டும் கொஞ்சம் அதிகமான மாதிரி இருக்குங்க. இத்தனை பீஸ் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா 3, 5, 6, ஒரு 9 பீஸ் கிட்ட வந்துருக்கு. 140 ரூபாய்க்கு ஒருத்தாண்டு பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் வெளியில் எல்லா கடையிலையும் 120, 130, 140 கிட்ட தான் இதோட ப்ரைஸ் வருது. ஸோ இங்கே வந்து 140 ரூபாய்க்கு ஒரு 9 பீஸ் சிக்கன்னா ஓகே தான்ன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் வாங்குகிற சிக்கன் கடையிலலாம் அந்த சிக்கன் ரேட் என்னன்றதை சைடிஷ் வந்து சொல்லுங்கள். பட் 140 ரூபாய்க்கு இது எனக்கு தெரிஞ்ச ஒத்துன்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் உப்பு மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம முட்டை மாஸ் ட்ரை பண்ணலாம். ஓகே, கையிலே தெரியும் சேர்த்து சாப்பிட்றலாம். இருக்கேன் இதுவுமே வந்து நல்லா இருக்குது. பட் வந்து நம்ம சிக்கனோட அந்த முட்டை பொரியலை வந்து சேர்த்துருக்காங்க, அவ்வளோதான். இதில் வந்து டேஸ்ட் ரொம்ப டாமினண்ட்டாக தெரியுது. முட்டை பொரியலோட டேஸ்ட் தான் எனக்கு ரொம்ப டாமினண்ட்டாக தெரியுது. இப்போ நம்ம வந்து பிரியாணி வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஓகே,
அது இன்னொரு பிளேட் கொண்டு வந்துட்டியா? அப்படியே ஒரு ஃப்ளிப்பு அழகாக வந்துருச்சு. என்ன இவ்வளோ என்ன இருக்குது, டேஸ்ட் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அங்கே அந்த ரைத்தா இது கொஞ்சோண்டு ஓப்பன் பண்ணு. இதோட ரெண்டோட ப்ரைஸும் உங்களுக்கு சொல்லிட்டேன், 140. இப்போ இந்த பிரியாணி வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். சாப்பிட்டு பார்த்து நிறைய ஆயில் இருக்குது, பார்க்கும்போதே தெரியுது. ஏன்னா பாஸ்மதி ரைஸ் இது. ஒரு எக் ஒன்று வச்சுருக்காங்க, ஃபஸ்ட்டு வந்து உடச்சி விட்டுக்கலாம் இருமா. லெக் பீஸ் ஒன்று இருக்குது, அப்புறமேட்டு இன்னொரு பீஸ் வந்து ஒன்று இருக்குது. இதுதான் உனக்கு தான், அவன் பின்னாடி இருந்து அவனுக்கு லெக் பீஸ் வேணும்னு சொல்லிட்டு இருக்கான். எங்கே வை, இது கத்திரிக்காய் கூட்டு. ஓகே, ஃபஸ்ட்டு நான் வெறும் பிரியாணி எப்படி இருக்குன்றத சொல்லிடுறேன், அதுக்கப்புறமேட்டு அதோட வச்சு சாப்பிட்டா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறேன். இதோட பிரியாணி ரேட் என்னன்றதை உங்களுக்கு சொல்லிட்டேன்னா இல்லையான்னு தெரியலையே. ஓகே, கடைசி சொல்கிறேன். ஒரு வாய் சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு அதை சொல்கிறேன். நானும் பிரியாணி என்னவோ மாதிரி இருக்கும்னு நினச்சேன் பார்க்கும்போது, பட் டேஸ்ட்டாக இருக்குங்க. சீரியஸாக உண்மையிலுமே டேஸ்ட்டாக இருக்குது. அந்த எண்ணெயோட அந்த மசாலா வந்து அந்த ரைஸில் இன்ஃப்யூஸ் ஆகிருக்கு, அப்படியே நல்லா இருக்குங்க. நீங்கள் நைட் இந்த சைடு வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது பசிச்சிச்சுன்னா, பிரியாணி சாப்பிட்ற மாதிரி ஆசையாக இருந்துச்சுன்னா, கண்டிப்பாக நான் உங்களை இங்கே ட்ரை பண்ண சொல்லுவேன். நல்லா தான் இருக்குது. எவ்வளோ மணி வரைக்கும் வந்து ஓப்பனில் இருக்குன்னு தெரில. நேற்று நாங்கள் ஒரு 11:30-12 மணிக்கு போனோம், கடை ஓப்பனில் இருந்துச்சு. பட் யூஸ்வலாக எத்தனை மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்குன்னு தெரில. பட் நல்லா தாங்க இருக்குது. ஸோ நான் ப்ரைஸ் இன்னொரு தடவை சொல்லிடுறேன். இது 140, இதுவும் 140, இது 160ங்க. இந்த ப்ரைஸ் வந்து ஓகேவான்றதை நீங்கள் சொல்லுங்கள். இந்த குவான்டிட்டி வந்து ஒரு ஆள் தான் சாப்பிட முடியும். பிரியாணி ஒரு எக் ஒன்று வச்சுருக்காங்க, ஒரு லெக் பீஸு, இது ஒரு பீஸ் வந்து வச்சுருக்காங்க. சிக்கன் வந்து ஓகே, நல்லா தான் இருக்குது, பிரச்சனைனா சொல்ல முடியாது. சூப்பராக இருக்குங்க. ஓகே ஜேஎஃப்எம் வியூஸ், நம்மளுக்கு பிடிச்ச பிரியாணி சீரியஸில் இது 3வது வீடியோ முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கடை போய்ட்டு ரிவ்யூ பண்ணணுன்னா நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம போய்ட்டு ரிவ்யூ பண்ணிவிட்டு என்ன இருக்குது எப்படி இருக்குன்றதை ஜெனினாக சொல்லிடலாங்க. ஓகேவா? நம்ம நிறைய வீடியோஸும் போடுறோம், அதையும் கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து பிக் பாஸ் ரிவ்யூவும் போடுறோம், அதே மாதிரி டெய்லி வ்ளாக்ஸும் நம்ம அப்லோட் பண்ணுறோங்க. உங்களோட சப்போர்ட் தாங்க. பை ஜேஎஃப்எம் வியூஸ், எல்லோரும் சேஃபாக இருங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.